வணக்கம் மக்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூடியூப் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறத பற்றி தாங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப்பில் எந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கலாம், அடுத்து யூடியூப்லேருந்து நமக்கு எப்படி பணம் வருதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டெப் 1. இப்போ நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ எந்த கேட்டகரியில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேனல் நேம், சேனல் லோகோ, சேனல் ஆர்ட்லாம் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2. அப்லோடிங் வீடியோஸ். இப்போ எந்த கேட்டகரியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். இப்போ நீங்கள் அதிகம் ட்ராவல் பண்ணுறவராக இருந்தால் ஒரு பிளேஸ் ரிவ்யூ பண்ணலாம், இல்லை ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் தெரிஞ்சதுன்னா அது ஒரு டுட்டோரியல் மேக் பண்ணலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன் ஏர்னிங்ஸ், இப்போ ஐபிஎல் நடக்குது, ஐபிஎல் கிரிக்கெட் நியூஸ், அப்புறம் பெஞ்சமின் பெனட்டேல்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. அதில் சிட்டிங் அண்ட் ஸ்மைலிங்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கும் தாறுமாறாக வியூஸ் இருக்குங்க. அந்த மனுஷன் அதில் என்ன தான் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு 4 மணி நேரம் கேமராவை பார்த்து சிரிச்சிக்கினே இருப்பாருங்க. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாங்க. இல்லைப்பா என்கிட்ட கேமரா இல்லை, மைக் இல்லை, அதுவும் இல்லாமல் கேமரா பார்த்தாலும் என்னால் பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பில் போய் காம் மியூசிக்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வீடியோ, 10 மணி நேரம் வீடியோ கூட இருக்குங்க. அதில் போய் வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்குங்க. என்னடா சொல்கிற, இதெல்லாம் யாரா பார்ப்பான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் யோகா பண்ணக்குள்ளே, படிக்கக்குள்ளே, தூங்கக்குள்ளெல்லாம் இவங்க பேக்ரவுண்டில் இதை ப்ளே பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதனாலே இதுக்கெல்லாம் வியூஸ் அதிகமாக இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஃபோட்டோ ஒரே மியூசிக் அதே லூப்பில் போட்டு 4 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க. இது நல்லா இருக்கே, அப்போ நானும் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறேன். அப்போ மியூசிக் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டெப் 3. மானிட்டைசேஷன். 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கூகுள் ஆட்சென்ஸில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டை அதோடு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்லேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆட்சென்ஸ்லேருந்து எப்படி பணம் வருதுன்னா, இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ போல் கம்பெனிகள்லாம் யூடியூப்பில் 100 வியூஸ்க்கு $1 கொடுத்துருவாங்க. இப்போ யூடியூப் 45% அவங்க எடுத்துகிட்டு 55% நமக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேருந்து நமக்கு ஒவ்வொரு 1000 வியூஸ்க்கும் $1 to $2 வரைக்கும் வருங்க. அது நம்ம கேட்டகரி வச்சு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ டெக் சேனலுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக வரும், ஃபுட் சேனலுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.